வந்துடுறேன்டி, டைம் ஆகுது, போலாமா? இறி வந்துருவான். இதோ வந்துட்டா பாரு. எவ்வளோ நேரம்டா? இப்படி அந்த பொண்ணுங்கெல்லாம் பேசலான்னு தெரியல மச்சான். 2 வச்சு மெயின்டைன் பண்ணுறான். நம்மளுக்கு ஒன்றே வழியில் மச்சான். என்ன பண்ணுறது? கடைசி மட்டும் பாஸ் ஆனதெல்லாம் நான் எப்படி உசார் பண்ணாலும் தெரியல. கற்றுக்கணும் மச்சான். சரிக்கா போய்ட்டு சரிடா, பாய். சரி போலாமா? ஆண்டி போலாம். என்னடி ஏதோ யோசிச்சுட்டே வர? இருந்தால் இந்த பசங்களை மாதிரி இருக்கணும்ல. ஏன்? ஆமாம், அவங்களுக்கு என்ன, எங்கே வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம், பசங்களா பிறந்தாவே சந்தோஷமாக இருக்கலாம் போல். இப்போ எதுக்குடி கமல் மாதிரி பேசுகிற? கொஞ்சம் புரியுற மாதிரி ஆமாம், பேசு. நம்ம வீட்டிலலாம் வெளியே அனுப்புகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இந்த பசங்களுக்கெலாம் அப்படி இல்லைல்ல. அவங்க நினச்ச இடத்துக்கு போகலாம், வரலாம், ஜாலியாக இருக்காங்க. தம்பி, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு வர்ற போகிற? இது என்ன ஹாஸ்டல் நினச்சியா சத்துருன்னு நினச்சியா? இல்லைண்ணா வேலைக்கு. டேய், உன் வேலை என்ன? அட்டண்டன்ஸ் போடுறது, அதை மட்டும் பாரு. அண்ணா நீ வேலை கொஞ்சம் அதிகண்ணா, அதான் லேட்டு. ஃபாதர் இன்ஃபார்ம் பண்ணிட்டேண்ணா. என்ன வேலை செய்கிற நீ? அதான் பார்த்தனே காலைல டீக்கல்ல நீ செஞ்ச வேலையை. வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க கூட சுற்றி லேட்டாக வர்றது. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்கிறது. சாரிண்ணா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுண்ணா. சரி போ, இனிமே வச்சு பொறுப்பாரு. கிளம்புங்க. ஏதாவது கேட்டால் மூஞ்சை மட்டும் பாவமாக வச்சுக்கிறது. டே உனக்கு அறிவு இருக்காடா அபி? அவர் அவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு, மாதிரி நின்றுருக்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானடா. இப்போ அவர் சொல்லி புரிய வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? விடு. இப்படியே விடு விடுன்னு சொல்லியிருந்தா கடைசி வரைக்கும் அசிங்கப்பட்டு தானடா நிற்கணும். கரெக்டாக தான் மச்சான் நீ சொல்கிறது. உனக்கே தெரியும், நான் வேலைக்கு போகிறதே காலேஜ் ஃபீஸ் கட்ட தான். அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் அங்கே அசிங்கப்படக்கூடாதுண்ணா, இங்கே இவர்கிட்ட அசிங்கப்பட்டு தானே ஆகணும். நினைக்கிற மாதிரி எல்லா பசங்களும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ இவனையே எடுத்துக்கோ. மார்னிங்கில் வேலைக்கு போகிறான், ஆஃப்டர்நூனில் நம்ம கூட காலேஜுக்கு வரான், நைட்டில் ஃபுட் டெலிவரி பண்ணுறான். இந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்களும் இருக்காங்க. ஏய் சாரிடா மச்சான், உன்னை ஹர்ட் பண்ணனாலாம் பேசலை. அவர் உனக்கு பொறுப்பு இல்லைன்னு. யாருக்கு மச்சான் பொறுப்பு இல்லை? என்னை இவ்வளோ பேசுகிறாரு. நம்ம வயசில் அவர் என்ன பண்ணியிருப்பார் சொல்லு? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைக்கு அப்பா வந்திருப்பார். அவர் பொறுப்பு உள்ளவர், நான் பொறுப்பு இல்லாதவனா? மினிமம் ஒரு யூஜி முடிஞ்ச ஒரு பிஜி, அதுக்கப்புறம் 5 மாதமோ 6 மாதமோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பிடிச்சி, அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்குள்ளே அப்பா அவனை கடத்தை அடித்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு மருந்து செலவு பார்த்து ஊருக்கு இருக்கிற வீட்டை மாற்றி கட்டி 30 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறப்ப அவன் லைஃப் மொத்தத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு 32 வயசில் தானே ஒருத்தன் கல்யாணமே பண்ணிக்கிறான். இப்போ சொல்லு, நம்ம பொறுப்பு உள்ளவங்களா பொறுப்பு இல்லாதவங்களா? நான் அப்படி மீன் பண்ணலடி. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கம்மி தான். ஓ அப்படியா? உங்கள் அம்மா என்ன படிச்சிருக்காங்க? அவங்க என்ன 10th முடிச்சிருப்பாங்க. உங்கள் பாட்டி? அவங்களாம் ஸ்கூல் போயிருப்பாங்களானே தெரியல. ஆனால் நீ இப்போ எங்கே இருக்க? சரி விடு மச்சான், டென்ஷன் ஆகாத. அது என்ன சொன்னார்? பொண்ணுங்க கூட சுற்றுறேண்ணா. இந்த புக்கு இது கூட வாங்க முடியாத நிலமையில் இருக்கேன் நான். அதனால தான் நம்ம சீனியர் அக்கா கிட்ட போய் புக்கு வாங்கிட்டு வந்தேன். அது கூட புரிஞ்சிக்காமல் பேசுகிறாரடா. அதான் கஷ்டமாகுது. விடு மச்சான், பசங்க லைஃப்னாவே கஷ்டம் தானடா. எல்லா பசங்க லைஃப்பும் கஷ்டம் இல்லைடா. நம்மள மாதிரி பசங்க லைஃப் தானே கஷ்டம்.